Shankara Devane, Sri Siva Shankara Devane. Shankaram Siva Shankaram. Question from Nagargoil Priya. Dear Baba, it is amazing that you were able to get darshans of so many gods, including Lord Shiva. Can you please give us an account of how you felt while getting these darshans? Were you very overwhelmed with love and tears, or were you able to have a clear head? All these darshans are not like this. இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. It's all done in the spiritual bodies. God is spiritual, and when you become spiritual, Atma Sakshatkaram கிடைச்ச பின்னால, it is the soul mating. It is not body inhibition. So all these forms of divinity, they are all luminous bodies. எல்லாரும் வந்து நம்மளை மாதிரி கை கால் வாய் மூக்கெல்லாம் இருக்கும், பட் ஒளி உடம்பில் இருப்பாங்க. அதனால தான் வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிட அப்படின்னாரு. இந்த ஒளி உடம்பு தான் கிடைக்கிறது. அப்போ பொன்மேனி உண்டாகும், அல்லும் பகலும் அனவரதமும் நினைப்பார்க்கு பொன்மேனி உண்டாகும், செஞ்சோதி வழி உடைய பொன்மேனி உண்டாகும். ஒரு சிகப்பான ஒரு காப்பர் கோல்டு அந்த கலரில் இருக்கக்கூடிய ஒரு உடம்பு கிடைச்சிடும் அப்படின்னு வள்ளல் பெருமானுடைய அனுபவமாகவும் இருக்கிறது. காற்றாலே வழியாலே ககனமதாலே, அது காற்று நெருப்பு தண்ணி எதனாலையும் பாதிக்கப்படாத ஒரு பாடி, அது நமக்குள்ளே இருக்குது. அந்த உடம்பு எனக்கு கிடைச்சிருக்கிறதுனால எனக்கு எல்லா கடவுள்களையும் பார்க்க முடியுது, எல்லாருக்கிட்டையும் பேச முடியுது. இந்த கம்யூனிகேஷன்றது இப்போ நம்ம உட்காந்து பேசினா 1 மணி நேரம் பேசணும் இல்லையா, அதை 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். மகாபாரதத்தில் கௌரவர்களும் பஞ்சபாண்டவர்களும் 2 பேரும் ஆயுதங்களெல்லாம் வச்சு ரெடியாக இருக்காங்க சண்டை போகிறதுக்கு. அப்போது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன்கிட்ட தன்னுடைய கீதோபதேசத்தை கொடுக்குறார், 18 சாப்டர். ஸோ 18 சாப்டர் கீதோபதேசம் உங்கள் சின்மயானந்தா தயானந்தாலாம் கொடுத்தாவே ஒரு நாள் ஆகும். அது எப்படி போர்க்களத்தில் 2 பேரும் ரெடியாக இருக்கிற போது கொடுக்குறாருனாக்கா, அவர் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபார்மில் கிருஷ்ணனுக்கு அந்த அர்ஜுனனுக்கு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபார்மில் 2 பேரும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதனால் வாயு வேகம் மனோவேகம்னா, நீ படுத்துன்னு இருக்க, உனக்கு கனவு வருது, அந்த கனவுல ஏதோ ஒரு வீடு பற்றி எரியுது, யாரோ தண்ணியில் முழுகி போகிறாங்க, என்னென்னமோ ஒரு ரயிலை மிஸ் பண்ணுற, அதெல்லாம் நீ பார்த்தேன்னா 10 நிமிஷம் முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அந்த டியூரேஷன் வேர்ல்ட்லி சென்ஸில் 10 வருஷம் கூட ஆகும். ஸோ இந்த வாயு வேகம் மனோவேகம்ங்கிற பாவனையில் தான் இந்த கடவுள்களை பார்க்க முடியும். அது அந்த தேர்ட் ஐ இருந்து நமக்கு அந்த லுமினஸ் பாடி இருந்தால் இந்த மாதிரி கேமராவில் காட்ட முடியும். ஸோ இப்போ நான் இங்கே காட்டியிருக்கிற அத்தனை ஃபார்ம்ஸ் ஆஃப் காடும் அந்த மாதிரி நான் காட்டுறது தான். என்னுடைய இன்னர் விஷனை நான் இதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், இல்லைன்னா கஷ்டம். இன்னர் விஷனை தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஆனால் தே ஆர் ஆல் லைக் தட் ஒன்லி, அதுங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். நான் சொல்லிட்டேன், 100 தடவை சொல்லிட்டேன், எனக்கு முதல்ல கிடைச்சது காயத்ரி தான். நான் வந்து சபரிமலையில் ஐயப்ப சாமிக்கு எதிரில் உட்காந்து அவங்க காலையில் கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. அதை அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நானே தான் எனக்கு குரு. நான் டெய்லி கணபதி ஹோமம் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க எப்படி பண்ணுவாங்களோ சபரிமலையில் அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தபோது 48வது நாள் எனக்கு காயத்ரியே தரிசனம் கிடச்சிது. அந்த நெருப்புலேயே அந்த அம்மாவுடைய காலை கூட நான் தொட்டு கும்பிட்றேன். ஒரு 3 அடி உயரம் இருந்திருப்பான், அந்த கால் நெருப்பு மாதிரி இருந்தது. இப்போ அந்த அம்மா சொல்கிறா, நான் யஜ்ஞ தேவதை, எல்லா யாகங்களுக்கும் நான் தான் கடவுள், காயத்ரி என் பெயர், சூரிய பத்தினி, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படிங்கிறா. எல்லா கடவுளும் அப்படி தான். நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் வேணான்னு. நான் அந்த காலத்துலேயே அப்படி தான் இருந்தேன், எனக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்டிலே கிடையாது, எல்லாத்தையும் பார்த்தாச்சு லைஃப்பில், என்னென்னா பாக்கி இல்லை நான் வந்தால் உனக்கு கொடுத்து தான் ஆகணும் கேளுன்னு. சரி, என்னை யார் பார்க்க வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குற நிலையில் என்னை வெய்ய நிற்கும் அப்படின்னு. அந்த வரம் தான் இந்த இடத்துல எப்பயுமே பஞ்சமே இருக்காது. ஏதோ கிடைக்கும், சாக்லேட் கிடைக்கும், பழம் கிடைக்கும், தோசை கிடைக்கும், எப்போ பார் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது காரணம் காயத்ரி கொடுத்த வரம். ஒரு ஓவர் டைம் பண்ணுறாங்கன்னா இல்லையா, அந்த மாதிரி கடவுள் ஒரு வரம் கொடுத்தா அது பழிச்சே ஆகணும். ஒரு குரு இருந்தார், அவர் வந்து ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் டெலிவரி டைமில் சிஷ்யங்கிட்ட நீ கேட்டில் உக்காண்டுரு, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது போயிட்டு வரேன்னு போனார்.
அப்போது அங்கே ஒருத்தன் வரான், வந்து என்னை உள்ளே விடு, அந்த குழந்தைய தலையெழுத்து எழுதணும்னு. நீ யாருன்னா? பிரம்மா அப்படின்னா. என்ன எழுத போகிறேன்னு? எனக்கு தெரியாது, என்னுடைய எழுத்தாணியை பிரம்மலிப்பின்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தை தலையில் வைப்பேன், அது எழுதும் அப்படின்னு. எழுதினப்புறம் எனக்கு தெரியுன்றான். சரி வந்து எனக்கு சொல்லிட்டு போன்னு கண்டிஷனில் உள்ளே விடுறான். இப்போ அவன் வந்து வெளியே சொல்கிறான், இந்த குழந்தைக்கு எப்பயும் ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி இருக்கிறதுக்கு இத்தனை செங்கல் இடம் இருந்தே தீரும் அப்படின்னு. இந்த ரிஷிகுமாரன் பெரிய ஆளான உடனே நம்ம சிஷ்யன் சொல்லிடுறான், இதுதான் உன் பிறப்பின் ரகசியம், அதனால் நீ டெய்லி ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி இவ்வளோ செங்கல் இடத்த தானம் பண்ணிக்கினே இருன்னு. இவனும் தைரியமாக பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் இந்த சிஷ்யன் காட்டில் போகிற போது எதிரில் ஒருத்தன் ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி செங்கலுங்கள்லாம் தூங்கினிட்டு லொங்குன்னு ஓடி வரான். அப்போ இவனை பார்த்து, படுவாவே நீ உருப்பிடுவியாடான்றான் சிஷ்யனை பார்த்து. என்னன்னா, நான் தான் பிரம்மா, உனக்கு இந்த ரகசியத்தை சொல்லி நீ அவனுக்கு சொல்லிவிட்டு அவன் டெய்லி தானம் பண்ணுறான், நான் டெய்லி பசுமாடு கண்ணுக்குட்டி செங்கலை தூக்கின்னு ஓடி வந்துன்னுக்கிறேன் பாரு நான். அதனால் தேவ ரகசியங்கள் தெரிஞ்சு போச்சேன்னா உலகத்தில் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். அந்த வகையில் நமக்கு யஜ்ஞ தேவத்தை, சூரிய பத்னி, காயத்ரியின் பேர், அதுதான் பாஸ்வேர்டு ஃபார் ஆல் த மந்த்ராஸ்ன்ற மாதிரி. நீ என்ன தான் கம்ப்யூட்டர் வச்சுருந்தாலும் பாஸ்வேர்டு போட்டால் தான் இருக்கிற மற்ற புரோக்கெல்லாம் வல்லும். அது மாதிரி மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதுக்கு காரணம் அதுதான் எல்லாத்துக்கும் ஓப்பனிங். இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிற இந்த ஓம் பூர்வாய் மந்திரம் இருக்கு இல்லையா, அது காயத்ரி மந்திரம் இல்லை, அதுக்கு பேர் சாவித்ரி மந்திரம். அப்போ காயத்ரி மந்திரன்றது என்ன, எப்படி உன்னுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்டு இருக்குது, அதுதான் காயத்ரியோட மந்திரன்றது. மற்றபடி நீங்கள் சொல்கிற ஓம் பூர்வஸ்ரதெல்லாம் வந்து சாவித்திரி மந்திரம், சூரியனுடைய மனைவி தான் சாவித்திரிங்கிறது. ஸோ காயத்ரி மந்திரம் இஸ் நாட் சேம் ஃபார் ஆல், இட் இஸ் ஒன் ஃபார் ஒன். இது யாருக்குமே தெரியாது, நான் தான் உனக்கு புதுசாக சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய காட்சிகள் வர ஆரம்பிச்சு, நிறைய காட்சிகள் வரும். இப்போ காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருப்பேன். கோயிலெலாம் அம்பாவை பார்த்துட்டு வெளியே வந்து கார் கண்ணாடி இப்படி இறக்குவேன். அந்த கோயில் குருக்கள் ஓடி வந்து ஒரு மாலையை விடுவான், அது அப்படியே என் கழுத்தில் விடும். காரில் டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிற என் இதில் விடும். இப்படி ஒவ்வொரு காட்சியாக வர ஆரம்பிச்சது. கங்கைக்கு போனேன், அங்கே ஹரிக்கி பயிரின்னு ஒரு இடம் ஹரித்வாரில், அங்கே கங்கை தாயை பார்த்தேன். அந்த அம்மா சொன்னான், அங்கிள் இத்தனை சால்கே பார்த்து அப்பாயே ஓ நஹானிக்கு இல்லையண்ணா, மாமா இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் என்கிட்ட குளிக்க வந்திருக்கியாண்ணா. இப்படி கங்கை தாயை நம்ம நேரில் பார்க்குறதுன்றது சாதாரண விஷயமா? அப்போ தான் நான் முதல் தடவை கங்கையில் குளிக்கிறேன், இந்த ஜென்மாவில், இந்த பிறப்பில். அதுக்கப்புறம் ஓம் பர்வத்துன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே 4 அடி உயரத்தில் பிள்ளையார் இப்படி பேசலை, இப்படி ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் கைலாஸ் போன போது ஒரு தடவை 33 கோடி தேவர்களும், நான் தார்ச்சன்னு ஒரு இடத்துல தியானம் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே ஆகாசிலேருந்து இறங்குறாங்க. இறங்கி எல்லாரும் இப்படி கும்பிட்றாங்க. நான் தானே உங்களை கும்பிடணும், நீங்கள் என்ன கும்பிட்றீங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, சாட்சாத் பத்ரி நாராயண் பகவான் ஹூ, இதுதான் சாட்சாத் பத்ரி நாராயணன், அதனால் நாங்கள் ஒன்றை கும்பிட்றோன்னா. ஒரு சின்ன குழந்தையாட்டம் முருகர் வந்து இவ்வளோ கல் அள்ளி என் கையில் கொடுத்து, மாமா இதை வச்சு அப்பாவுக்கு பெரிய கோட்டை கட்டு அப்படின்னு சொன்னார். இன்னொரு தடவை அஜ்மீரி கந்தாரி தர்காவுக்கு போனாங்க. நான் அங்கே போனேன். அங்கே இருக்கிற ஷாயின் ஷாங்கிற ஒரு சித்த புருஷர், முஸ்லீம் சூஃபி, சமாதியில் இருக்கார். அவர் வந்து முஸ்லீம்கள்லாம் உங்கள்கிட்ட வருவாங்க, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ ஆசீர்வாதம் பண்ணுன்னார். அதுக்கப்புறம் நிறைய முஸ்லீம்கள்லாம் வந்தானுங்க. இப்படி நிறைய அனுபவங்கள் கைலாசத்தில் கிடச்சி. ஒவ்வொரு தடவையும் திருவண்ணாமலை சாமியார்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. அப்போ சொன்னேன், இந்த சிவனை தான் இன்னும் பார்க்க முடியல அப்படின்னு. அவர் முதுகில் ஓங்கி ஒரு தட்டு தட்டி, இத்தனாம் தேதி சாயந்தரம் 5:30லேருந்து 6 மணிக்கு கூட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் கூட நடந்து வந்தார், அவர் தான் சிவன். சிவன் எந்த ஃபார்மில் வேணாலையும் வருவார், அவர் தான் சிவன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நிஜமாகவே ஒரு ரிஷி பத்தினி மாதிரி கைலாசத்தை சுற்றி நடந்து போகிற இடத்துல ஒரு கல் மேலே 2 பேரும் உட்காந்துட்டு நானும் என்னையும் உட்கார சொல்லி அந்த அம்மா பார்த்துன்னே இருந்துச்சு. சிவன், நான் பிறந்திருந்து என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் சொல்லி, உன் கர்மாலாம் முடிஞ்சு போச்சு, நீ எனக்கு தொண்டு செஞ்சுட்டு நீ என்கிட்ட வந்துடுவேன், இனிமேல் உனக்கு பிறவியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி எத்தனையோ தரிசனங்கள் கழிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த வகையில் நான் காட்டாத கடவுள்களே இல்லை, எல்லாத்தையும் படமும் காட்டியிருக்கேன். இந்த கேமராவில் காட்டினது தான் அது. இது அவ்வளோ ஈஸி கிடையாது.
இதுதான் வள்ளலார் சொல்கிற பொன்னுடம்பு எனக்காய் பொருந்திடும் பிடிக்காது. சாதாரணமாக பார்க்க முடியாது. இந்த அளவுக்கெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுதுன்றதுக்கு என்ன காரணம்னா, நம்ம எத்தனையோ பிறவி எடுத்துட்டோம். இது எனக்கு கடைசி பிறவி. 100 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மகானாக வருவீங்க. ஒரு ரமணர், ராமகிருஷ்ணர், இந்த மாதிரிலாம் வர்றது 100 வருஷத்துக்கு ஒருக்கா. 1000 வருஷத்துக்கு ஒருக்கா வருவீங்க. அதுதான் அவதாரம்னு சொல்கிறது. அவதாரம்னா என்ன? ஒரு அல்டிமேட் டிவைன் எனர்ஜி இறங்கி வருவது. அவதாரம் என்றால் இறங்கி வருவது. ஸோ அது தானாக வந்து நம்ம உடம்புக்குள்ளே இறங்கிடும். அந்த மாதிரி இது வரைக்கும் 6 தடவை நான் உலகத்தில் வந்திருக்கேன். இது 7வது தடவை. ஸோ இந்த தடவை ரொம்ப ஹை, ஏன்னா பேக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்கோமா, அதனால் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிற ஒரு உயர்ந்த நிலைகளை சிவசங்கர பாபா அடைந்து விட்டார். மக்களுக்கு அது புரியறதில்லை. ஏன்னா அவங்க சாமின்னா வேறு மாதிரிலாம் எதிர்பார்க்குறான்னு நான் ஜாலியாக வாட்ச் கட்டணும், பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு ஒட்டுன்னு கரெக்டாக இருக்குமா, அதனால் அவனுக்கு புரியறதில்லை. இதை விட மேலே ஒன்றுமே இல்லை. சம்ரஷ்ணால் ஒரு பாட்டு வரும், இதை விட ஒன்றுமில்லை என்றறிந்தும் நாம் உணர மறுக்கின்றோம். ஒன்றுமில்லாத வாழ்வில் நாம் ஓடோடி அலைகின்றோம். இதைவிட ஒன்றுமில்லை என்றறிந்தும் இதை நாம் உணர மறுக்கின்றோம். தனக்கென்று எதுவும் இல்லை, இவர் நமக்கென்று உலகில் வந்தார். தனக்கெது எதுவும் இல்லை, இவர் நமக்கென்று உலகில் வந்தார். கலியுக சம்ரக்ஷணமே இவர் தம் காலடி பணிந்திடுவோம். இது ஒரு பாட்டா? அப்போ இந்த உலகத்தில் சிவசங்கர் பாபா அடைந்திருக்கிற உயரங்கள் வேறு யாரும் அடையலை. நான் சொல்லியிருக்கேன், கோடிசாமி இப்படி உட்காந்துருக்காரு. ரொம்ப பெரிய நிலையில் இருந்த அலெக்ஸ் சித்தர் அவர் உட்காந்துருக்காரு, நான் உட்காந்துருக்கேன் பொறைப்பாளையத்தில். அலெக்ஸ் சித்தர் கையில் 2 புக்கு இருக்குது. ஒன்று ராமகிருஷ்ணருடைய உபதேச மஞ்சரி, காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா. இன்னும் கபீர்தாசருடையது. இவர் ஒரு கேள்வி கேட்பார். கோடிசாமி அவர் கையில் இருக்கிற 2 புக்கில் ஒன்று அப்படின்னு பிடிங்க அப்படின்னார். அவர் என்ன கேள்வி கேட்குறாரோ அதுக்கு அந்த பேஜில் பதில் இருக்கும். இப்படி ஒரு 1 hour 2 பேரும் பேசிக்கிறாங்க, 2 புக்கை வச்சு. எல்லாம் ஆன உடனே அலெக்ஸ் சித்தர் கேட்குறாரு, சுவாமி வாட் இஸ் மை ரோல்? அவருடைய ரோல் என்னன்னு கேட்குறாரு. அது கோடிசாமி சொல்கிறார், நீ எல்லாம் சித்தர்கள், ரிஷிகால், தாத்தா மகாவிஷ்ணு, நீங்கள்லாம் தாத்தாக்கு சப்போர்ட் அப்படின்னார். சிவசங்கர் பாபா மகாவிஷ்ணு, நீங்கள்லாம் ரிஷிகள், சித்தர்கள். எப்படி ஒரு ராமர் வந்தால் அகஸ்தியர், பரத்வாஜர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்றவங்களாம் வராங்களே, அந்த மாதிரி நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. இவர் தான் மகாவிஷ்ணுங்கிற வார்த்தையை கோடிசாமி சொன்னார். அதே மாதிரி ஒரு தடவை கோடிசாமி சொன்னார், தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம், உலகம் ஊரா போகட்டும், ஜனங்களுக்கு சேவை செய்யட்டும் அப்படின்னார். இவர் தான் ரெண்டும், சங்கர நாராயண ஆத்மயவன். இவர் தான் கைலாசம், இவர் தான் வைகுண்டம். உலகம் பூரா போவார். நான் உலகம் பூரா போயிருக்கேன். நான் போகாத கண்ட்ரி இல்லை. ஏதாவது பிச்சைக்கார ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் தான் அவாய்ட் பண்ணியிருப்பேன். எல்லா கண்ட்ரிஸ்க்கும் போயிருப்பேன். இப்படி ஒரு பெரிய நிலை. ஸ்ரீசாமியார் சொன்னார், சிவசங்கரா has gone to higher levels than Aurobindo and Chaitanya. He is God's Prime Minister. He is working for my father 24/7 and my father is highly pleased with him. சிவசங்கர் பாபா கடவுளுடைய இது பெரிய நிலையில் இருக்கிறாரு, கடவுள் இவருடைய சேவையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அப்படின்னாரு. கிருஷ்ணவேணி அம்மா சொன்னாங்க, அப்பா நீ ராமராக இருந்த, நான் அப்போ சபரியாக இருந்தேன், அவங்கவுங்க செஞ்ச தவிர்த்துக்கு அவங்கவுங்களுக்கு பதவி கிடைக்குதுப்பா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. மாயம்மா கன்னியாகுமரியில் என்னை பார்த்தாவே ராம் ராம் அப்படின்னு சொல்லின்னு இருப்பாங்க. இப்படி நான் பார்க்காத மகான்களே கிடையாது. எல்லா மகான்களையும் பார்த்துருக்கேன், உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பார்த்துருக்கேன். எல்லாரும் சொன்னது ஒரே விஷயம், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ சிவசங்கர் பாபா யாரும் தொடாத உயரங்களை ஆன்மீகத்தில் என்றைக்கோ அடைந்து விட்டார். அதெல்லாம் அடைஞ்சி 1996 இதுக்கு மேலே ஒன்றும் அடையிறதுக்கு இல்லைங்கிற நிலை வந்துச்சு. 84 ஆரம்பித்து 12 years ரொம்ப பெரிய நிலைகள்லாம் அனுபவிச்சுக்கிட்டே வந்தோம். 96 அப்புறம் இன்னும் ஒன்றும் கிடையாது இதுக்கு மேலே அப்படிங்கிற உயரத்தை நாம் ஞான பூதரத்து உச்சியில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உயரங்களையெல்லாம் அடைந்து விட்டோம். இந்த வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கோம். இந்த மக்களுக்கு தொண்டு செய்யணும். எனக்கு வந்த டிபார்ட்மெண்ட்டு அதுதான். அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்தனல் பெருமைதனை நிறுவலகத்து படைக்க அருளாக எழுந்தனல் மாதவனேன். சர்வீஸ் டு த சொசைட்டி.
நான் சொல்லியிருக்கேன், என் ஜாதகமும் காஞ்சி பெரியவர் ஜாதகம் ஒன்று தான். சனியும் கேதுவும் 2 பேர் ஜாதகத்துலேயும் ரொம்ப உச்சத்தில் இருக்குது. அவர் வந்தது வேத சம்ரட்சணம், நான் வந்தது மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்காக தான். இப்போ மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு எந்த விதமான அறிவு தேவைப்படுதோ, குடும்பத்தில் இருந்திருக்கோம், வறுமையை பார்த்துருக்கோம், பணத்தை பார்த்துருக்கோம், பேரும்புகளை பார்த்துருக்கோம், கோர்ட்டு கேஸ் பார்த்துருக்கோம், எல்லா விதமான அனுபவங்களையும் பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்போ தான் உன் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியும். த மொமெண்ட் யூ ஓப்பன் யுவர் மவுத் ஐ நோ யுவர் ப்ராப்ளம். ஈஸி, எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு வந்துமே. கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய், இதுக்கு யாம் ஓதிய கல்வியும் மெம்மறிவும் தாமே பெற வேலைவர் தந்ததனால். அதனால் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சிவசங்கர் பாபா இந்த உயரங்களில் இருந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. நான் இப்போ சொல்லலை, 1992 கோயம்புத்தூரில் ஒரு ஆள் இருந்தான், ராஜீவ்காந்தியை மனித வெடிகுண்டில் கொள்வான்னு சொல்லி. அதே மாதிரி நடந்தது. அந்த நேரத்தில் மனித வெடிகுண்டு கன்செப்டே யாருக்குன்னு தெரியாது. இப்போ எங்கிட்ட இருந்து யாரோ என்னுடைய ஜாதகத்தையோ தம்பி பிரச்சனையும் அனுப்பிச்சாங்க. அதுக்கு அந்த ஆள் எழுதுறான், இதுக்கு மேலே யாருமே கிடையாது, உன்னை எல்லோரும் குரு குருன்னு சொல்லுவாங்க, நீ குருவெல்லாம் இல்லை, நீ தான் கடவுள், நீ தான் இறை இறை இறை, நீ குருவெல்லாம் கிடையாது அப்படின்னு. சம்ரஷ்ணால் ஒரு பாட்டு இருக்கும், குருவல்ல குருவல்ல இறையல்லவோ எம் குல தெய்வம் மாலல்லவோ, தருவல்ல வனமல்லவோ வரம் தரவல்ல பரநல்லவோ, மகனல்ல மகானல்லவோ சிறுமணலல்ல மலையல்லவோ, புனலல்ல கடலல்லவோ வான் புகழ் கொண்ட சிவசங்கர் பாபாவே நீர் எங்கள் குருவல்ல இறையல்லவோ. சிவசங்கர் பாபா குருவெல்லாம் கிடையாது, டைரக்ட்லி இஸ் காட், இறை அப்படின்றது. ஸோ ராமர் மாதிரி, கிருஷ்ணர் மாதிரி, இயேசு மாதிரி, புத்தர் மாதிரி சிவசங்கர் பாபா இறைவன். அதனால் ஒரு புக்கு நம்ம ஒரு காலத்தில் போட்டோம். அதில் அந்த புக்குக்கு பேரே நான் இப்படிக்கு இறைவன் வச்சேன். இப்படிக்கு இறைவன்னா எல்லோரும் என்ன நினச்சாங்க, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு கையெழுத்து போடுறீங்க இல்லையா அப்படின்னு நினச்சாங்க. நான் சொன்னேன் அப்படி இல்லை, படின்னாக்கா பூமி உலகம். அப்போ இந்த உலகத்துக்கு நான் தான் கடவுள், இப்படிக்கு இந்த உலகத்துக்கு இறைவன் நான் தான் அப்படின்னு. கடவுள்கிட்ட 14 உலகம் இருக்குது, 7 14 உலகம். அதில் பூமின்றது ஒன்று. இந்த பூமிக்கு நான் தான் இறைவன். ஸோ இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு மோட்சத்தை கொடுக்குற பவர் ஒன்று இருக்குது. லௌகீகமாக உள்ள விருத்தி கொடுக்கணும் இல்லையா, பொருட்செல்வம் அருட்செல்வம், இந்த ரெண்டையும் கொடுக்கணும். இப்போ சிவசங்கர் பாபாக்குள்ளே வந்த சாமி யார்? ஐயப்ப சுவாமி. ஸோ ஐயப்பன் யார்? சங்கர நாராயணன். இப்போ இந்த உலகத்தில் மோட்சத்தை கொடுக்கறதுக்கான பவரை சிவன் அவர் கொடுத்துருக்காரு. லௌகீகமாக மெட்டீரியல்ஸ் ப்ராஸ்பெரிட்டிக்கு நாராயணன் கொடுத்துருக்காரு. அந்த ரெண்டும் சேர்த்தது தான் ஐயப்பன். அந்த ஐயப்பன் தான் சிவசங்கர் பாபாக்குள்ளே வந்தது. இந்த கோயிலெலாம் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ண அப்புறம் வந்தது. அதுக்கப்புறம் ஐயப்பன் ப்ரமோஷன் வாங்கினே போனார். ராகவேந்திரர் காட் ப்ரமோஷன் ஆஸ் ஐயப்பா, ஐயப்பா காட் ப்ரமோஷன் ஆஸ் பூர்ண பிரம்மம். இப்படி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. மக்களுக்கு அதெல்லாம் என்ன சொன்னாலும் புரிய போகிறதில்லை. த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்டுவாங்க. ஒரு பதார்த்தம் எப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ நாம் அடைந்திருக்கக்கூடிய உயரங்களை அடைவது என்பது அவ்வளோ எளிதல்ல. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்கிற நிலையை என்றைக்கோ பாபா அடைந்து விட்டார். அதனால தான் இதெல்லாம் பண்ண முடியுது. இப்போ நீ மெட்ராஸ் பூரா போய் தேடிப்பார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயில் இருக்கான்னு பாரு. இந்த மாதிரி பிரகாசமாக இவ்வளோ அழகாக எல்லாம் பண்ணி வச்சுன்னுட்டு இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. அருள் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது. அருள் இல்லாமல் பண்ண முடியாது. பொருளால் அமருலகம் புக்கியல் அழகாது அருளால் அலமலரும் என்றே. கடவுளுடைய சாம்ராஜ்யத்தில் கால் வைக்கணும்னு சொன்னால் பொருளை வச்சுக்கிட்டு போக முடியாது, அருள் இருந்தால் பண்ணலான்னு. இப்போ சிவசங்கர் பாபா அருளை வச்சுருக்காரு, அல்ல குறையாத அருளை வச்சுருக்காரு. அந்த அருளை தேவைப்பட்ட போது நான் பொருளாக மாற்றிக்கிறேன். Question from Govindan sir. ஏகலைவனின் கட்டை விரலை துரோணர் மூலம் தானமாக பெற வைத்ததும் அதை ஒரு தாயத்தாக்கி தன் கழுத்தில் அணிந்திருந்த துரோணரிடம் இருந்து அந்த தாயத்தை தந்திரமாக பறித்ததும் கூட பகவான் கிருஷ்ணரின் லீலை தான் என்கிறது ஒரு மகாபாரத குறிப்பு. இது சரிதானா?
ஏகலைவனை கௌரவர் பக்கம் போக விடாமல் தடுப்பதுதான் பகவான் கிருஷ்ணரின் அல்டிமேட் நோக்கம் என்றால், ஏகலைவனை ஏன் ஒரு சிறந்த வில்வித்தை வீரனாக ஆக்க வேண்டும்? அவன் கட்டை விரலை தானமாக பெற்று அவனது வில்வித்தை திறனை ஏன் எதற்கும் பயனற்றதாக மாற்ற வேண்டும்? துரோணர் வாழ்க்கையில் செஞ்ச தவறு அளவிட முடியாத புள்ளபாசம். அவருடைய மகன் அஸ்வத்தாமன் பாலுக்கு கஷ்டப்படுறான், அரிசி மாவை தண்ணில் கலக்கி வைஃபை ஏமாத்துறா கிருப்பி அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் துருபதனை தேடி பஞ்சாபுக்கு போகிறார். இவருடைய கிளாஸ்மேட். அவன் ஒரு காலத்தில் என் ராஜ்யத்தில் பாதி உனக்கு தரேன்னு சொல்லி ஸ்கூலில் படிக்கிற போது பீலா விட்டவன். அங்கே இன்சல்ட் பண்ணிடுறான். அவனை பழி வாங்கணுன்றதுக்காக இவர் அர்ஜுனனை ரெடி பண்ணுறார். எல்லா வித்தைகளும் அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்து அர்ஜுனனை வச்சு அந்த துருபதனை ஊரில் கெலிச்சு அவனை தேர்காலில் கட்டிட்டு, நீ எனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்கல, நான் ப்ராமிஸை காப்பாற்றுறேன், நான் உனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறேன்ட்டான். ஸோ அவன் அந்த நேரத்தில் லைலோன்ற மாதிரி, ஏன்னா நடுரோடில் நிற்கிறான், பாதி ராஜ்யம் வந்தாவே பெரிய விஷயம். அப்போ அவன் போயிட்டு ஒரு யாகம் பண்ணுறான். அழிக்கிற யாகத்துக்கு ஆபிச்சாரம்னு பேர். அதில் தான் திரௌபதியும் திருஷ்டத்யும்னும் வந்தாங்க. அவங்க 2 பேரும் நெருப்புலேருந்து வந்தாங்க. வந்ததே துரோணாச்சாரியாரை பழி வாங்கிறதுக்கும் அழிக்கிறதுக்காகவும் தான் அவங்கெல்லாம் வந்தாங்க. ஸோ அர்ஜுனனை இந்த வில்லாளியாக்கி தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு பிராமணனுக்கு துவேஷம் வரக்கூடாது. இந்த ஆளுக்கு வந்தது தப்பு. அதுக்காக இந்த பையன் இவர் கற்றுக் கொடுக்கல. இவர் ஒன்றுமே கற்றுக் கொடுக்கல அவனுக்கு, ஏகலைவனுக்கு. அந்த ஏகலைவன் தன்னுடைய வில்வித்தையை ப்ரூவ் பண்ணுறான். அதை பார்த்து இவர் மிரண்டு போய் இதை வேறு யாராலையுமே பண்ண முடியாதே அப்படின்னா, என் குரு இருக்கார் வாங்கன்னு காட்டி துரோணருடைய சிலையை வச்சு அவன் கற்றுன்னு இருந்திருக்கான். அப்போது துரோணருக்கு என்னடா இப்படி ஒருத்தன் அர்ஜுனனுக்கு போட்டியாக வந்தானேன்னு சொல்லி குருதட்சணை கொடுக்கணும், இல்லை உன் கட்ட விரலை கொடு, ஏன்னா இப்படி தான் நான் விரல் விட முடியும், அதனால் கட்ட விரலை வாங்கினார். இது செஞ்சது தப்பு, அவர் செஞ்சது தப்பு. அதை வச்சே லாஸ்ட்டில் அவருக்கு யுத்த காலத்தில் தோல்வி வருது. அதாவது ஒரு யானைக்கு அஸ்வத்தாமான்னு பேர் வச்சு கிருஷ்ணர் சொல்கிறாரு, தர்மபுத்திரா நீ சொன்னால் எல்லாரும் நம்புவாங்க, நீ போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி, அதனால் அஸ்வத்தாமன்னு ஒரு யானைக்கு நான் பேர் வைக்கிறேன். அதை பீமன் அடித்து கொல்லுவான். அஸ்வத்தாமன் என்ற யானை கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி நீ போய் சொல்லணும். நீ யானைன்னு சொல்கிற போது சங்கு ஊதிடுவேன். அப்போ அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான்னு எல்லாருக்கும் புரிஞ்சு அவர் ஆயுதத்தை விட்டுருவார். நான் ரெடியாக வைக்கிறேன் அவரை கொல்றதுக்காக அப்படின்னு சொல்லி அவர் அப்படி தான் கொன்னாங்க. துரோணரை துரோகத்தால் தான் கிருஷ்ணர் வஞ்சனையினால் கொன்றார். எல்லாரையுமே கிருஷ்ணர் இப்படி தான் பண்ணார். மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரை தான் பிறந்தான்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி கொலை பண்ணார் கிருஷ்ணர். அதில் துரோணருக்கு இருந்தது என்ன? புள்ளபாசம். அந்த புள்ளபாசத்தினால அவரை கொலை பண்ணாங்க. இதுதான் மகாபாரதத்தில் இந்த காட்சிக்கான ரீவைண்டிங் ஃப்ளாஷ்பேக் இதுதான். அதனால் எவ்வளோ தவறுகள் மகாபாரதத்தில் நடந்தன. டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று ரமண மகரிஷியிடம் ஒரு முறை கேட்டபோது, அந்த தியரி உடலின் பரிணாம வளர்ச்சியை பற்றி தான் பேசுகிறது, ஆத்மாவின் பரிணாம வளர்ச்சியை பற்றி பேசவில்லை என்ற தொனியில் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். எப்போதும் மாறாத ஆத்மாவுக்கு பரிணாம வளர்ச்சி என்று ஒன்று இருக்கிறதா? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அரசராகி முனிவராய் தேவராய் என்று சிவபுராணத்தில் கூட மாணிக்க வாசகர் பாடுகிறாரே, இது உடலின் பரிணாம வளர்ச்சியா அல்லது ஆத்மாவின் பரிணாம வளர்ச்சியா? ஆத்மா என்பது அழிவற்றது. ஸோ எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு. வள்ளலார் என்ன சொல்கிறாரு? எல்லா உயிரும் என் உயிர் ஆயின, ஏன்னா எல்லாம் கடந்த என்னம்பலத்தீசர் எல்லாம் கடந்தார் என்னுள் இருந்தார். அப்போ இயல்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் ஆத்மா என்பது இருக்கிறது. உடலால் நாம் பயாலாஜிக்கல் சேஞ்சஸ், சிங்கிள் செல்லுலார் டு மல்டி செல்லுலார் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்ட்டு டார்வின் தியரி ஒத்துக்குது. அப்போ இந்த போப்பாண்டவர் சொன்னாராம், நான் குரங்குலேருந்து வந்தேன்னு சொன்னாக்கா நான் சூசைட் பண்ணிட்டு செத்து போகிறேன், குரங்குலேருந்து நான் வரமாட்டேன்னு. அப்போது அவங்க சொன்னாங்களாம், நீ ஒத்துக்கினாலும் இன்னாலும் நீ குரங்குலேருந்து தான் வந்த அப்படின்னாங்களாம். ஏன்னா எல்லோரும் அதுலேருந்து தான் வந்தாங்க.
பயாலஜி அதை தான் ஒத்துக்குது இன்றைக்கி. வால் இருந்துச்சு மனுஷங்களுக்கே ஒரு காலத்தில், தேவையில்லாத போனதுனால வால் போயிடுச்சு. அதனால் பரிணாம வளர்ச்சிங்கிறது விஞ்ஞானம் ஒத்துக்கிறது. அது எதுக்கு? உடம்புக்கு. ஆத்மாவுக்கு எந்த ஒரு எவல்யூஷனும் கிடையாது. நாம் முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்ததுங்க மாதிரி நாம் எப்பயுமே கடவுளாக தான் இருக்கோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம் தான் கடவுள்னு சொல்லக்கூடியது. சாய்பாபா உட்காந்துருந்தார் ஷிரடியில். அப்போ ஒரு பல்லி கொட்டை கொட்டான்னு சத்தம் போட்டுருந்துச்சு. இவர் அதே பார்த்து சிரிச்சுன்னு இருந்தார். அவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன பாப்பா சிரிக்கிறீங்கன்னு. இல்லை, இந்த பல்லியோட அக்கா பல்லி அவுரங்காபாத்லேருந்து வரப்போகுது, இதுக்கு என்ன சந்தோஷம் பாருங்க. எல்லோரும் பல்லிக்கு அக்காவா அவுரங்காபாத்லேருந்து வருமானு நம்பாத சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க. அவங்களுடைய அந்த பேக்கிலேருந்து ஒரு பல்லி குச்சி போய் மேலே ரெண்டும் லவ் பண்ணிக்குது. நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்றார். அவுரங்காபாத்லேருந்து. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு தெரியல, எல்லாத்துக்கும் உறவு இருக்குது. குரங்குக்கு உறவு இருக்குது, பல்லி ஓணம் எல்லா பாம்புக்கெல்லாம் உறவு இருக்குது. அதுங்க அந்த அட்டாச் ஆகிறது இல்லை, நாம் அட்டாச் ஆகிறோம். ஒரு குரங்கு என்ன பண்ணும், அந்த குட்டியை முதுகில் பண்ணு குச்சினேகும். எங்கே குச்சாலே அந்த குரங்கு குட்டி கீழே விழக்கூடாது. அதுக்கு மர்க்கட நியாயமும் வேறு. அந்த மாதிரி இருந்தாக்கா அது சர்வைவல். ஊழ்ச்சனா விட்டுரும் குரங்கு. பூனை அப்படி பண்ணாது. பூனைக்குட்டியை வாயிலேயே வச்சு எல்லா இடத்துலையும் பொத்தி பொத்தி காப்பாற்றின்னு இருக்கும். பறவைகள் என்ன பண்ணும், அந்த குட்டி பறவைகளுக்கு வாயில் இதெல்லாம் கொண்டாந்து விடும். நல்ல குச்சியெல்லாம் வச்சு ஒரு கூடு மாதிரி கட்டி அதுக்குள்ளே பறவைகள் எல்லாம் உட்கார விடும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் நமக்கு புரியாத பல விஷயங்கள் விலங்குகளுக்கும் ஆத்மாக்களுக்கும் இருக்கிறது மகான்களுக்கு தெரியுது. ஒரு மயில் இருக்குன்னா அது என்ன நினைக்குதுங்கிறது ரமண மகரிஷியால் சொல்ல முடியுது. அவர் அங்கே இருக்கக்கூடிய அணிலேருந்து எல்லாத்தையும், குரங்குலேருந்து எல்லாத்துக்கும் அவர் அன்பு காட்டுறாரு. ஏன்னா அதுக்குள்ளே எந்த ஆத்மா இருக்கிறது அவருக்கு தெரியுது. ஆனால் நமக்கு அதனுடைய மைண்டுக்குள்ளே போக வேண்டியிருக்கும். முல்லா நசுருதீன் ஒருத்தன் தான், அவனுடைய கழுதை காணாமல் போச்சு. கழுதையை தேடி தேடி பார்க்குறேன், கிடைக்கவே இல்லை. முல்லா 2 கையை முன்னால் விட்டான், 2 காலை பின்னால் வச்சான். இவனும் கழுதை மாதிரி கத்திக்கிட்டு குடுன்னு ஓடினான். ஒரு கிணத்துக்கிட்ட போய் நின்ட்டான். பார்த்தா கிணத்துக்குள்ள இருக்குது கழுதை. எல்லோரும், நீ பிரில்லியன்ட்டியா, எப்படி அந்த ஐடியா உனக்கு வந்துச்சுன்னாங்க. அவன் சொன்னான், நான் மனுஷனாக இருந்து திங்க் பண்ணுற போது கழுதை எப்படி யோசிச்சிருக்குன்னு எனக்கு புரியல. நான் கழுதையாக இருந்து திங்க் பண்ணுற போது கழுதை எப்படி திங்க் பண்ணுன்னு தெரிஞ்சது. அப்படி தான் கண்டுபிடிச்சேன் நான். அதனால் பெரிய மகான்கள் அந்தந்த ஜீவராசிகளாக மாறுகிற போது அது என்ன திங்க் பண்ணுதுன்னு தெரியுது. அதனால தான் நமக்கு புரியல, அவங்களுக்கு அதெல்லாம் புரிகிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அதனால் உலகம் பூரா நமக்கு புரியாத எவ்வளோ விஷயம். ஒரு காலத்தில் மனுஷன்தான் பெரிய அறிவாளின்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க டால்ஃபின் மனுஷனை விட எவ்வளோ பெரிய அறிவில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு காலத்தில் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் கடலுக்குள்ளே இருக்குதுன்னாங்க. யாரும் நம்புறதே இல்லை. இப்போ நீ டிவியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் உலகத்தில் எந்தெந்த இடத்துல இந்த ஜீவராசிகள் கடல் கன்னி ஃபிஷ் மாதிரி உடம்பு இருக்கும், ஃபேஸ் எல்லாம் பொம்பளை அந்த மாதிரி இருக்கும். அதுங்களை எப்படி செத்து பிடிச்சிருக்காங்க, புழைக்கு பிடிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் காட்டுறாங்க டிவியில். எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி கடல் கன்னிங்க இருக்காங்க. அப்போது பூமிக்குள்ளே நாம் வெளியே பார்க்குற அத்தனை ஜீவராசிகளும் கடலுக்குள்ளே இருக்குது. இங்கே யானை இருந்தால் அங்கே யானை இருக்குது, இங்கே குதிரை இருந்தால் அங்கே ஒரு குதிரை இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன பேர்? சீ ஹார்ஸ்ன்னு பேர். அது இவ்வளோ பெருசு இருக்காது, இவ்வளோண்டு இருக்கும் சீ ஹார்ஸ்ன்றது. அதே மாதிரி நான் கைலாஸ் யாத்திரை போகிற போது ஒரு இடம், அங்கே நாகலோகம் இருக்குது. அந்த நாகலோகத்துக்குள்ளே நான் போனாக்கா வெங்கடாஜலபதி முகம், ஆனால் உடம்பு பாம்பு. ஒரு இதில் தொற்றில் இருக்கிற ஒரு குழந்தையோட ஃபேஸு, உடம்பு பாம்பு. இந்த மாதிரி எத்தனை ஜீவராசிகள் உலகத்தில் இருக்குதோ அதுக்கு ஈக்குவலான படைப்புகள் இதில் இருக்குது, பாதாள லோகத்தில் இருக்குது. அதே மாதிரி கடலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இப்படி உலகம் பூராவும் 7 பிறவிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு பூலோகவாசிக்கும் ஒவ்வொரு உலகத்தில் ஒவ்வொரு ரெப்ளிக்கா இருக்குது. எல்லாம் நம்புற மாதிரியே இல்லைல்ல, விஞ்ஞானம் இருக்குது, டிஸ்கவரி சேனல் வந்துடுச்சு, எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ நாம் இந்தியாவில் 84 லட்சம் பிறவிகள்னு சொன்னபோது யாரும் நம்பவே இல்லை. வெள்ளைக்காரன்லாம் சிரித்தான். அதுக்கப்புறம் விஞ்ஞானம் வளர்ந்து இவங்க டிஸ்கவரி சேனல் கேமரா எடுத்துன்னு காட்டுக்கும் மோட்டுக்கும் போய் எல்லாம் பார்த்துட்டு, இந்தியாக்காரன் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்குது, 84 லட்சம் பிறவி இருக்குது அப்படின்னு ஒத்துக்குனாங்க வெள்ளைக்காரங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு இதுவுமே கிடையாது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது.
நம்ம ஆளுங்க எப்படி கரெக்டாக இந்த ப்ரெசைஸாக 84 லட்சம் 8.4 மில்லியன் பிறவி இருந்ததுன்னு எப்படி சொன்னானுங்க இல்லையா? அந்த காலத்தில் டெலஸ்கோப் எல்லாம் கண்டுபிடிக்கல, ஒன்றும் இல்லை. ஆனால் அமெரிக்காவில் சிகாகோவில் ஒரு சயின்ஸ் மியூசியத்தில் ஒரு தமிழ்நாட்டு ஐரு அவன் படுத்த மாட்டி ஆகாசில் எந்தெந்த நட்சத்திரம்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி இந்த ஆள் ரொம்ப கரெக்டாக டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே சொன்னான்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போ எப்போவோ விஷயங்கள். இன்றைக்கி ஒரு பாம்பு பஞ்சாங்கம், ஆற்காடு பஞ்சாங்கம் எடுக்கிறேன், அதில் 6:31 சூரிய கிரகணம் உலகத்தில் இந்த இடத்துல தான் தெரியுன்றான். தெரியுது இல்லை? அவன் எப்படி எதுவுமே இல்லாமல் சேட்டலைட் இல்லாமல் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு சூரிய கிரகணம் ஒன்று எப்படி பஞ்சாங்கத்தில் அந்த காலத்துலேருந்து எழுதி வச்சுக்கிறானுங்க. அதனால் இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, மிக உயர்ந்த தவநிலை அடைந்த பல மகனியர்கள் நம்ம நாட்டில் இருந்தாங்க. அவங்க அப்படி கண்ணை மூணு உக்காந்தா அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. அவங்க சொல்ல சொல்ல இவங்கெல்லாம் எழுதுனாங்க. அதுதான் இன்றைக்கி விஞ்ஞானிகள் எல்லாம் மிரள வைக்கக்கூடிய விஷயங்களாக உலகத்தில் இருக்குது. ஏரோப்ளேனுங்கிறது நான் சொல்லிக்கிறேன் ராமாயண காலத்துலேயே இருந்துச்சு. ஆனால் 2 தான் இருந்துச்சு. குபேரங்கிட்ட இருந்ததை ராவணன் வாங்கி வச்சுருந்தான். அண்டு இவங்கிட்ட இந்திரன்கிட்ட இருந்ததை ராமர் வாங்கின்னு நந்தி கிராமத்துக்கு போனார் அப்படின்னு. 700-800 வருஷத்துக்கு முன்னால் விக்ரமாதித்த மகாராஜா சொல்கிறான், நான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சா அதில் ட்ராவல் பண்ணி பார்த்தேன், உலகத்துக்கு இதனால் நல்லது நடக்காதுன்றதுனால இந்த டெக்னாலஜியை நான் அழிச்சிட்டேன்றான். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ராமாயண காலத்தில் இருந்ததை மறந்து போய் விக்ரமாதித்யன் 700 வருஷத்துக்கு சொன்னதை நம்பாமல் 6 வீல் ரைட்டு 1 வீல் ரைட்டு தான் ஏரோப்ளேனை 200 வருஷத்துக்கு முன்னே கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம நம்பின்னு உட்காந்துன்னு இருக்கோம் இல்லையா? நம்ம தான் அந்த மாதிரி நம்பின்னு உட்காந்துருக்கோம். அதனால் அந்த காலத்தில் நீ கலிவர் ட்ராவல்ஸ் மாதிரி எத்தனையோ இந்த ஃபிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணாங்க. அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 டேஸ்னு ஒரு புக்கு. அதில் ஒரு ஆள் சேலஞ்ச் பண்ணுறான், அமெரிக்காவிலேருந்து உலகத்தை நான் 80 நாளில் சுற்றி வந்துடுறேன்ட்டு. அவன் இந்தியாவிலேருந்து எல்லா நாட்டிலையும் எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு எல்லாரும் நடந்ததுன்னு அந்த புக்கில் இருக்குது. சினிமா கூட வந்துருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம் யூடியூப்பில். அவன் அங்கே போய் சேர்ற போது ஒரு நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு வருத்தப்படுறான். அவங்க சொல்கிறாங்க, இல்லை பூமி அதாவது அமெரிக்காவில் ஒரு டைம் இந்தியாவில் ஒரு டைம் இருக்கிறதுனால அந்த 80th டே இன்னும் வரல, நீ சுற்றி வர்றதுக்குள்ளே அமெரிக்கா டைம் வேறு இல்லையா, அதனாலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விஞ்ஞானம் தானே, இது ஒரு 150 வருஷத்துக்கு முன்னே எழுதப்பட்ட கதை தானே இது, அரவுண்ட் த வேர்ல்டு மாதிரி பல விஷயங்கள் விஞ்ஞானத்தில் இருக்குது. நிறைய எழுதியிருக்காங்க. ரொம்ப இந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் எழுதின ஆல்டஸ் ஹக்ஸ்லின்னு ஒரு ஆள் இருக்கான். அவன் நிறைய எழுதியிருக்கான், விஞ்ஞானபூர்வமாக எழுதியிருக்கான். டைம் மிஷின் ஒன்று எழுதியிருக்காங்க. அதில் ஒருத்தன் டைம் மிஷினுக்குள்ளே போய் பின்னால் போய் பார்க்குறான், முன்னால் போய் பார்க்குறான். அது எப்படியெல்லாம் இருக்குன்ற அனுபவங்களெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. அதை வச்சு இப்போ கூட ஒரு சினிமா எடுத்தாங்கள்ல, இது இன்னொரு 30 வருஷம் கழிச்சு இல்லை 50 வருஷம் கழிச்சு உலகம் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு சினிமா வந்துச்சு ஹிந்தியில். சரியாக ஓடலை அந்த படம், ரீசெண்டாக வந்துச்சு ஒரு படம். இப்படி நிறைய ஃபிக்ஷன்ஸ் வருது. ஒரு கற்பனை குதிரையை ஓட்டி எல்லாம் கண்டுபிடிச்சின்னு இருக்காங்க. ஸோ விஞ்ஞானம் அதனுடைய போக்கில் இருக்கும். நம்ம நிஜமாகவே அறிவில் நாட்டமுடையவர்களாக இருக்கிறோமா? நம்ம எத்தனை பேர் படிக்கிறோம்? இல்லை எல்லாம் படிக்கிறது விட்டுவிட்டாங்க, செல்ஃபோனில் மாட்டின்னுக்கிறாங்க, அவ்வளோதான். பழைய காலத்து மாதிரி லைப்ரரிக்கு போகிறது, புக்கு படிக்கிறது, அறிவை வளர்த்துக்கணுங்கிறது இதெல்லாம் கிடையவே கிடையாது. பழைய காலத்து ஆளுங்கள்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணுற திறமை இருந்துச்சு. இப்போ இவங்களுக்கு மனப்பாடமே கிடையாது. கேல்குலேட்டர் இல்லைன்னாக்க இவனுக்கு மேத்ஸே வராது. அந்த காலத்தில் வாயிலேயே 14 196 சொன்னவெல்லாங்கிறான். இவங்களுக்கு இப்போ கேல்குலேட்டர் இல்லைன்னா வரவே வராது. இந்த கவர்மெண்ட்டு என்ன பண்ணிடுச்சு, நீ அந்த லாகிருத்தமெல்லாம் பார்க்குறதுக்கு எடுத்துன்னு போகலாம் எக்யூப்மெண்ட்டு, உனக்கு எக்ஸம்ஷன் வேறு கொடுத்துட்றா எல்லாத்துலேயும். அப்போ அறிவு தளர்ந்துக்கிட்டு இருக்கு, அறிவு தாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அறிவு ஒன்றும் வளரலை. அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க, நல்லா சாப்பிட்டு 6 அடி உயரத்தில் ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவங்களுக்கு 75-80 வயசில் கூட கண்ணு நல்லா தெரிஞ்சு. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வீக்காக போய் பிறந்த குழந்தைக்கே கண்ணாடி போடுறாங்க, லென்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, 3 வயசு குழந்தைலாம் சொடாபுட்டி போட்டுன்னு சுற்றின்னு இருக்குதுங்க. ஸோ வி ஆர் பிகமிங் வீக் டே பை டே. இல்லை அந்த காலத்தில் இருந்தவங்க பாரு, இன்றைக்கும் நல்லா கண்ணு தெரியுது அவங்களுக்கு. நல்லா திங்க் பண்ணி பாரு, நிறைய பேருக்கு அந்த காலத்து ஆளுங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது, அப்படியே படிச்சிடுறாங்க. ஓகேவா, முடிக்கலாமா? ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே
அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்